நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஓர் இறை கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற இந்த தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு சோதனை களமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் வழிமுறைகளை செயல்படுத்தியதன் மூலமாகவும் மறுமையில் எப்படியாவது நிரந்தரமான ஒரு பாக்கியமிக்க சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஈமான்தாரிகளின் நோக்கமாக இருக்கிறது. நரகத்திற்கு போகிவிடாமல் சுவனத்தில் நுழைய வேண்டும். இந்த உலகம் அற்பமானது, சொர்க்கம் அற்புதமானது. இந்த உலகம் தற்காலிகமானது, அந்த சொர்க்கம் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நம்முடைய பருவத்திற்கு இளமை, முதுமை என்ற நிலை இருக்கிறது. அங்கே என்றென்றும் மாறாத இளமை இருக்கிறது. இங்கே நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருளும் காலாவதி ஆகிவிடும், கெட்டு போகிவிடும், துணிகள் இத்து போகிவிடும். ஆனால் எந்த விதமான பழுதாகி விடாத எல்லா காலத்திற்கும் பயன்படும் வகையில் அந்த சுவனத்தில் நமக்கு பாக்கியமான பொருட்கள் வழங்கப்படும். எந்த விதமான கசப்புணர்வுகளோ, காழ்ப்புணர்வுகளோ, குரோதங்களோ, பிரச்சனைகளோ, சச்சரவுகளோ இல்லாத நிம்மதியை மட்டுமே முழுமையாக விசாலமாக சூழ்ந்திருக்கிற அந்த நிரந்தர சொர்க்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கையில் நாம் ஒரு சில காரியங்களை செய்து வருவோமையானால் அது இறைவனிடத்தில் மிகப்பெரிய விருப்பத்திற்கு உரிய காரியங்களாக அமைந்து நம்மை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். அத்இமு துஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். சிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு இணைத்து வாழுங்கள். சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே நீங்கள் தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத்த பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் எளிமையாக இலகுவாக நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாம் சுவனம் செல்வதற்கான ரொம்ப இலகுவான ஒரு வழியை கற்றுத்தருகிறார்கள். இதற்கு பெரிய கோடான கோடி ரூபாய் கொள்முதல் போட வேண்டியதில்லை, பெரும் யுத்த களங்களை சந்திக்க தேவையில்லை. இதை செயல்படுத்துவதற்கு கடுமையான ஆற்றல் கொன்றவர்களாக இருக்கவும் தேவையில்லை. என்ன வழிமுறை? சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். சலாத்தை சொல்லுங்கன்னா வேற, பரப்புங்கன்னா வேற. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், மாமா பாருங்கள் சலாம் சொல்லுங்கள், சொல்லிடுவாங்க. சலாத்தை பரப்புறதுனா என்ன? இப்போ நமக்கு முகநூல்னு ஒன்று வந்துருச்சு கையில். இப்போ எல்லார்ட்டையும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான், ஷேர். நம்மள்ட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க, ஷேர்னு தட்டினா 5000 பேருக்கு போயிடும். இது பரப்புறது. ஒருத்தர்கிட்ட சொல்கிறது வேற, பரப்புறது வேற, பலருக்கும் சென்றடைய செய்வது. இப்போ இந்த சலாத்தை பரப்புங்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, எப்படியெல்லாம் அந்த சலாத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பிரார்த்தனை.
அல்லாஹுவின் அமைதி உன் மீது பொழியட்டும். இது ஒரு பிரார்த்தனை. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்வது, நடப்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சொல்வது, பயணிப்பவர் நிற்பவருக்கு சொல்வது, குறைந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு சொல்வது, அந்த சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வது, இரு தரப்புக்கும் இடையில், இரண்டு நபர்களுக்கு இடையில் கசப்புணர்வுகள், வெறுப்புணர்வுகள், குரோதம் இருக்குமானால், உலக விஷயங்களில் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் நிகழுமானால், அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவாக ஒருவர் இப்படி முகத்தை திருப்பிக் கொள்கிறார், மற்றொருவர் இப்படி திருப்பிக் கொள்கிறார். அதனுடைய முடிவாக சலாத்தை சொல்லி சமரசம் செய்வது, இப்படி பல விஷயங்களுக்கு பயன்படுவது தான் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற துவா அது. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இது இந்த வார்த்தை இன்றைக்கு சமுதாய மக்கள்கிட்ட எப்படி போயிருக்கிறது? பார்த்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் மட்டும் சலாம் சொல்கிற மாதிரி குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்குது. முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நாம் துவங்க வேண்டியது சலாம் தான். அவங்க பழகிக்குவாங்க, அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனால் நாம் துவங்க வேண்டியது, பரப்ப வேண்டியது என்ன? சலாம் தான். சர்வதேச லாங்குவேஜ் ஒன்று தான். எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் இதை சொன்ன ஒன்று புரிஞ்சிடும், இவர் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார். இப்போ நாம் இதை சொல்ல 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 என்ன வரும்? அர்த்தம் தெரியாதவர்கள் கேட்பாங்க. அப்படின்னா என்னங்க? இறைவனின் அமைதி உண்டாகட்டும். அப்போ இன்னும் 2 சலாம் சேர்த்து சொல்லுங்கம்பாங்க. பிற மதத்தவர்களுக்கு அந்த அமைதி உண்டாகட்டும், இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும்ங்கிறது கேட்ட உடனே அப்படின்னா எனக்கு ஒரு 5-6 சலாம் சேர்த்து சொல்லிட்டு போங்கன்றாங்க. அந்த மகத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு அப்படி கேட்பாங்க, கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்போது இதை நாம் புரிஞ்சு செயல்படுத்தினோமே ஆனால் ரொம்ப இலகுவாக போயிடும். இதை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளின், உலக அழிவு நாளின் அடையாளமாக சொல்கிறாங்க, அறிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறது உலகம் அழிவதற்குரிய அடையாளங்கள் ஒன்று. அழிவு நாள் நெருங்கிருச்சு. இது எப்போ நடக்குது பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கையா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுடைய தகப்பனே உங்கள் மீது சலாம்னு பேர் சொல்லி பிரத்யோகமாக சொல்லிடுறார். அப்போ தான் ரசூல்லாவை பற்றி, ரசூல்லா சொன்னதை பற்றி அவர் நினைவுபடுத்துகிறார் மற்றொருத்தர். இதுதான் பிரத்யோகமாக சொல்கிறீங்கல்ல, ஆள் பார்த்து சொல்கிறீங்கல்ல, யுக முடிவு நாளின் அறிகுறின்னாங்க. இன்றைக்கி அப்படி போயிடுச்சா இல்லையா? நம்மை விட ஏழைகள் இருக்கிறாங்க, பொருளாதார சூழல்களில் ரொம்ப பின்தங்கியவர்கள் இருப்பாங்க, நம்ம உறவுகளில் இருப்பாங்க, அண்டை வீட்டார்களில் இருப்பாங்க. அவர்களுக்கு நம்முடைய சலாம் முந்தி வருமா? வராது. நம்மை விட உயர்வில் இருப்பார்கள், பொருளாதாரத்தில், அந்தஸ்தில், சமுதாயத்தில் முக்கிய பிரமுகர்களாக இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது போய் முந்தி சலாம் சொல்லணும்னு நினைப்போம். இந்த ஏற்றத்தாழ்வை முறியடிப்பது தான் சலாம். ஆனால் இந்த வார்த்தையே ஏற்றத்தாழ்வை உண்டாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலை அவலமாக போயிருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் சமநிலையில் வைப்பது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையை பெற்றுத்தருவது தான் இந்த வார்த்தை. இதை நம்ம சொல்லணும், ஒவ்வொரு கட்டத்திலும் இதை தொடர்ந்து சொல்லணும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, முதல்ல துவங்குவது சலாமாக இருக்கணும். இது ஒரு வகையில் ஒரு பணிவையும் அடக்கத்தையும் உண்டாக்கிடும். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க என்பதை விட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி அலைக்கும் சலாம் பதில் வந்த உடனே ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து 2 பேரை. அது பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் மறு வார்த்தையை சொன்ன உடனே சமநிலை கொண்டு வரும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மீண்டும் ஒரு அன்பு ஏற்படும். இதெல்லாம் என்னது? சமநிலை வார்த்தைகள். இருவரிடத்திலும் சமநிலையில் வர வார்த்தைகள் இதெல்லாம். அந்த சைக்காலஜியாக அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்க அலைக்கும் சலாம்னு டக்குன்னு நமக்கு இடையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒரு லெவலுக்கு வரும். அப்புறம் நார்மலுக்கு பேசுவோம். இதுதான் யதார்த்தம். இந்த வார்த்தை நம்ம குடும்பத்தில் சொல்கிறதுக்கே வைக்கப்படுறோம். வீட்டில் நுழைகிறோம் என்றால் சலாம் சொல்லிவிட்டு போங்க. அந்நிய வீடாக இருந்தால், அடுத்தவங்களுடைய வீடாக இருந்தால் சலாம் சொல்லுங்க, அனுமதி கேளுங்க, பதில் வராட்டி திரும்பி போயிருங்க. நாங்கள் இப்படி மார்க்க சட்டம் இருக்கு. நம்ம வீடு சலாம் சொல்லி உள்ளே போகிறோம். நம்முடைய மனைவிமார்கள், பிள்ளைகளிடத்தில் நாம் சலாம் சொல்லி அவர்கள் நமக்கு பதில் சொல்லி, இதில் எந்த விதமான தயக்கம் காட்டாமல், கூச்சப்படாமல் இதை நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்வோமே ஆனால் நாம் நம்ம குடும்பத்துக்கு
நலம் நாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, மற்றவங்களுக்கு நலம் நாட முக்கியத்துவம் கொடுப்போமா? யதார்த்தம் என்ன? தண்ணி லாரி வந்துருச்சா, இந்த நீ ஒரு 10 குடம் முடிச்சுக்க, நீ ஒரு 10 குடம் முடிச்சுக்க, நீங்கள் ஒரு 10 குடம் முடிச்சுங்க, எங்களுக்கு வேண்டாம். தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு வரக்கே தயக்கமாக இருக்குன்னு சொல்லுவோமா? முதல்ல நமக்கு ஒரு 10 குடம் வேணும், மிச்ச ஆளுக்கு 2 குடம் எடுத்துங்கன்னு சொல்லுவோம். இது யதார்த்தமாக இருக்கா இல்லையா? ஆனால் இந்த சலாம் பாருங்க ஊருக்கே வரும், வீட்டுக்குள்ளே போனால் தயக்கமாயிரும். ஏன் நம்ம வீட்டுக்கு அமைதி வேண்டாமா? அந்த அமைதியை கேட்ட பிரார்த்தனை வேண்டாமா? நமக்காக நம் குடும்பத்தார் அமைதியை தேடுகிறார்கள், அல்லாவிடமிருந்து அமைதியை வேண்டுகிறார்கள், நாம் நம் குடும்பத்திற்காக வேண்டுகிறோம். இது வேண்டாமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரப்புங்கன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? லிமன் அரஃப்த வ மல்லம் தாரிஃப், தெரிஞ்சவன் தெரியாதவன் எந்த இதையும் பாகுபாடு இல்லாமல், உனக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சலாஞ்சிடும், தெரியாத ஆளாக இருந்தாலும் சலாஞ்சிடும். இதான் பரப்புறது. தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனவன் எல்லாத்தையும் எதை பரப்பணும்? அமைதியை பரப்புங்கள், இந்த சலாத்தை பரப்புங்கள். நாங்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். அத்தியமோ தாம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். இஸ்லாத்தில் ஒரு மிக சிறந்த காரியங்கள் ஒன்று பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பாருங்க, நம்ம கோடான கோடி முதலீடு கிடையாது. ஒரு டீ சாப்பிட்றோம், அந்த நேரத்தில் நம்ம நினைச்ச இன்னொரு டீ வாங்க முடியும் இல்லையா? அது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. பக்கத்தில் ஒருத்தன் வந்திருக்காங்க, ஒரு ஏழை இருக்காங்க, ஒரு நிற்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் கொடுத்துரும், வாங்கி கொடுத்துட்டோம், பசியாத்துறோம், அல்லது ஒரு வேளை உணவு. இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமான காரியமே கிடையாது. அதை நாம் செஞ்சுக்கிட்டு வரோன்னு வைங்க, இரக்க உணர்வு நமக்கு ஏற்படும். அல்லாஹுவை பொறுத்தவரை நாம் மற்ற மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் நம்ம இடத்துல நடப்பான். பிற மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம்? மிக கொடூரமான முறையில் மனைவியை ஒருவன் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறான், தனக்கு கீழே வேலை செய்யும் ஊழியர்களை கொடுமைப்படுத்துகிறான்னா அவர்கள் மீது இவன் கடுமையாக நடக்கிறான், இவன் மீது அல்லாஹ் கடுமையாக நடப்பான். அவர்களை இவன் விட்டு கொடுத்து நடக்கிறான், இரக்க உணர்வோடு நடக்கிறான், கருணை உள்ளத்தோடு செயல்படுறான். அல்லாஹ் இவனை விட்டு கொடுத்து இவன்கிட்ட இரக்கம் காட்டி இவனிடத்தில் அதிக கருணை பொழிவோனாக அல்லாஹ் இருப்பான். இப்போ பாருங்க, நாம் அடுத்தவர்களுக்கு உணவளிக்கிறோம், இரக்கத்தின் வெளிப்பாடு. பசின்னு சிரமப்படுறானே, அவன் சிரமத்திலிருந்து அவனை நீக்கணுமே போக்கணுமே என்ற மன உணர்வு நமக்கு தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு உதவி செய்வதன் விளைவால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு கருணை இருக்குது பாருங்க, அது 100 மடங்கு இருக்கு. அந்த 100 மடங்குல ஒரே ஒரு மடங்கை தான் துனியாவில் இறக்கி இருக்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கருணை அன்பு இதையெல்லாம் அல்லாஹ் 100 பங்காக வைத்து 99ஐ தன்வசம் வைத்திருக்கிறான். ஒன்னே தான் துனியாவில் இறக்கி இருக்கிறான். அந்த ஒரு பங்கு எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு பங்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாயும் தன் குழந்தை மீது காட்டுகிற அந்த பாசம், ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்த ஜீவராசிகள் தன் குட்டிகள் மீது காட்டுகிற பாசம், பறவைகள் தன் குஞ்சுகள் மீது காட்டுகிற பாசம், அனைத்து படைப்புகளும் தன்னுடைய பிள்ளைகள் மீது காட்டுகிற பாசம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்த கருணை 100 மடங்குல ஒரு பிட்டு. அது ஒரு பிட்டு இவ்வளோ இருக்கு, 100 எவ்வளோ இருக்கு? 99 எவ்வளோ இருக்கும்? அதனால தான் மறுமை நாளில் அடியான் நிற்கும் பொழுது அவன் மீது கோபப்படுவது கருணை செலுத்துவது. அல்லாஹ் கோபக்காரனாகவும் இருப்பான், கருணை செலுத்துபவனாகவும் இருப்பான் இல்லையா? கோபம் கருணை ரெண்டுல எது ஜாஸ்தி வரும்? கோபமா கருணையா என்று வந்தால் மறுமையில் அல்லாஹ் அறிவிப்பான், கலபத் கல்வி ரஹ்மதி, என் கோபத்தை என் கருணை மிகைத்து விட்டது. கோபமா கருணையானா நான் கருணை தான் செலுத்துவேன் என்ற அளவிற்கு அல்லாஹ் கருணை செலுத்துவான். எப்ப நாம் அடுத்தவர்கள்ட்ட கருணையோடு நடந்தால் அல்லாஹ் நமக்கு கருணையோடு இருப்பான். இப்போ நாம் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறோம், இரக்க உணர்வோடு நடந்துக்கிறோம். அல்லாஹ் என்ன பார்ப்பான்? 1%. அதையும் கோடானு கோடி பிரித்து கொடுக்கிற உனக்கே இவ்வளவு இரக்க குணம் இருந்தால் உன்னை மன்னிப்பதில், உன்னை சொர்க்கத்தில் அனுப்புவதில், உனக்கு மறுமையில் நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதில் எனக்கு எவ்வளோ இரக்கம் இருக்கும்? சொர்க்கத்துக்கு போகும்பா அல்லாஹ்.
இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் மிகப்பெரிய விருப்பத்தை, திருப்தியை பெறுவதற்கான வாய்ப்பு. இதை எப்போ மக்கள் சீர்குலைச்சிட்றாங்கன்னு சொன்னால், அந்த உணவை கொடுத்து விட்டு பெருமை அடித்து சொல்லி காட்டி கொடுத்த உணவுக்காக அவர்களை கொச்சைப்படுத்தி அல்லது அவர்களை வேலை வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்தி இந்த துன்யாவிலேயே கணக்கை முடித்து விடுகிறார்கள். மறுமையில் கூலி இல்லாமல் போயிடும். மன தூய்மையோடு அதை செய்வார்களே ஆனால் சேர்ந்துடும். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலுல் அர்ஹாம், உறவினர்களை இணைத்து வாழுங்கள். நம்மை நாடி ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நம் சொந்தம்தான். இந்த சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க விரோத காரியங்களில் யார் ஈடுபட்டாலும் சரி அதில் உடன்படக்கூடாது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம தலைகீழாக இருக்கிறோம். நம்முடைய சொந்தக்காரங்க மார்க்கத்துக்கு முரணான வகையில் திருமணம் முடித்தால் நம்மளை ரொம்ப முக்கியத்துவத்தோடு கூப்பிட்டா போய் கலந்துக்கிறோம். மார்க்கத்திற்கு முரணான வகையில் விருந்துகள் இருந்தால் கலந்துக்கிறோம். பிதாத்தான காரியங்கள் அரங்கேற்றப்பட்டால் சொந்தக்காரன் கலந்துக்கிறோம். ஷிர்கான காரியங்கள் நடந்தாலும் சொந்த பந்தம் கலந்துக்கிறோம். ஆனால் நல்ல காரியமாக இருந்தாலும் நம்மளை அவன் மதிக்கலைன்னா, நம்மளை ஒரு வார்த்தை கூப்பிடலைன்னா கோவப்படுறோம், புறக்கணிச்சுக்கிறோம். துன்யாவுடைய காரணத்தில் ஒரு அவசரத்துக்கு காசு கேட்டிருப்போம், இப்போ தர நிலைமையில் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்ப்போம், என்ன கார் வச்சுருக்கிறான், பங்களா வச்சுருக்கிறான், காசு கேட்டால் தரமாட்டேங்கிறான், இவன்லாம் ஒரு சொந்தக்காரனா, மூஞ்சி திருப்பிடுவாங்க. இது நடக்கும். துன்யாவுடைய விஷயத்தில் விட்டு கொடுக்கறது இல்லை, மார்க்க விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கம் சொல்லித்தரது என்ன தெரியுமா? மார்க்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இரு, விட்டு கொடுக்காது. துன்யாவுடைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணு. அப்போ நாம் அந்த உறவுகள்கிட்ட எப்படி நடக்கிறோம்? நம்மை விட்டால் அவர்களுக்கு யார் இருக்கிறார்? எதிர் வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர், ஊர்க்காரரை விட உறவுக்காரன் தான் ஃபர்ஸ்ட். நமக்கு அடிபட்டுருச்சு, யார் ஓடி வருவாங்கிறீங்க? முதல்ல யார் ஓடி வருவா? நம்முடைய சொந்தம், நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, நம்முடைய மாமன், நம்முடைய மச்சான், நம்முடைய பெரியத்தா, நம்முடைய சின்னத்தா. இன்னமும் ஆயிடுச்சாம்ல, ஆமாம் எங்கள் சொந்தக்காரனுக்கு ஏதோ ஆச்சுன்னு ஓடி வருவான். அந்த பந்தம், இரத்த பந்தம். அந்த இரத்த பந்தம் விஷயத்தில் நம்ம கரெக்டாக இணைத்து வாழ்ந்தால் அந்த உறவுகள் எப்படி இருக்கணும்? சில பேர் இருப்பாங்க, வருஷா வருஷம் உம்ரா, வருஷா வருஷம் ஹஜ்ஜி, தொடர்ச்சியாக செலவு செய்வார்கள். தப்பு கிடையாது, அவங்க விருப்பம். அப்படித்தான் போயிட்டு வர ஆசைப்படுறாங்க. சொந்தக்காரன் ஒரு தொழில் தொடங்க காசு கேட்குறான், தரதில்லை. சொந்தக்காரங்கள் உதவி தேடி வரார்கள், ஒதுக்குறார்கள். கல்வியை நாடி வருகிறார்கள், ஒதுக்குறார்கள். தொழிலுக்காக முதலீடு கேட்கிறார்கள், ஒதுக்குறார்கள். இவன் எல்லா காரியத்தையும் கரெக்டாக நான் பண்ணுவேன், எந்த சொந்தத்தையும் அனுசரிக்க கூட கிட்ட அண்டை கூட விட மாட்டேன் என்று இருப்பதை பார்க்கிறோம். காசில் கணக்காக இருப்பார்கள், கணக்கு அச்சிதமாக இருப்பார்கள், கொடுக்கிற பொருளுக்கு கணக்கு பார்ப்பார்கள். இப்படி இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சஹாபிய பெண்ணிட்ட சொன்னாங்க, நீ முடிந்து கொண்டால் உனக்கு வழங்குற அருளை அல்லாஹ் முடிந்து வைத்துக் கொள்வான். ஆமாம், நீயே கொடுக்குற மனசு இல்லை, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? எப்படி அல்லாஹ் பார்ப்பான். அப்போ உறவுகளை நாம் இணைத்து வாழ்ந்தால் இந்த இரக்க குணத்தின் வெளிப்பாடு அல்லாஹ் என்ன பார்ப்பான்? எப்படி உறவுகளோடு இணைந்து வாழ்கிறாங்க பாருங்க. அந்த இரத்த பந்தம், அவர்களுடைய உறவுக்காரர்களுடைய உதவிகளை, உபசரிப்புகளை நன்றி உணர்வோடு நடந்துக்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு கொண்டவனை அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்துக்கு கொடுக்குறான். நாலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு வன்னாசு நியாம், சல்லு பிள்ளை, இரவுல தொழுங்க. மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுங்கன்னா, இது விருப்பத்திற்குரிய அந்த இரவு தொழுகையின் வழிகாட்டுதல். இது கட்டாய கடமை கிடையாது. ஆனால் அது மக்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுங்கன்னாங்க பார்த்தீங்களா? இது என்ன? மன தூய்மையின் உச்சம். பகலில் நம்ம தொழுகிறோம், கடமையான தொழுகையை நிறைவேற்றுறோம், அன்றாடம் அந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது, ஜமாத்தோடு கலந்து கொள்கின்றோம், எல்லாம் முடிகிறது. இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்குகிறார்கள். அவன் திடீரென்று விழித்தெழுகிறான், ஒழு செய்கிறான், தொழ வேண்டும்னு தொழுகிறான். யாருக்காக அது? அந்த அறையில் எங்கும் கேமராக்கள் வைக்கப்படலை, அந்த இடத்துல தன்னை சுற்றி யாரும் கவனித்து கொண்டு இருக்கலை, தன்னிடத்தில் மறுநாள் விசாரிக்கப் போவதும் இல்லை. விரும்பினால் தொழலாம், விரும்பினால் தொழாமல் இருக்கலாம், உறங்கலாம். அந்த நேரத்தில் அவன் எழுந்து தொழுகையின் துவக்கத்தில் ஒரு பாவ மன்னிப்பு, அல்லாஹும்ம பாயித் பைனி, இறைவா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குதோ எனக்கும் என் பாவத்துக்கும் இடையில் அவ்வளோ பெரிய இடைவெளி ஏற்படுத்துன்னு கேட்குறான்னு சொன்னால் யார்கிட்ட கேட்குறான்? அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்குது?
அகிலத்தாரின் இரட்சகன் இறைவா, நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, உன்னைத்தான் நான் வணங்குறேன், உன்கிட்ட தான் நான் உதவி தேடுறேன், என்னை நேரான வழியிலேயே நடத்திடு. அந்த நேர்வழி நீ அருள் புரிந்த வழியாக இருக்கணும், கோபத்துக்கு ஆளான வழியாக இருக்கக்கூடாது, சாபத்திற்கு உள்ளான வழிகட்டவர்களின் வழியாக இருக்கக்கூடாதுன்னு சூரா ஃபாத்திகா ஓதுறானே. இந்த கோரிக்கையை அந்த ரஹ்மான் இடத்துல வைக்கிறானே. இது யாருக்காக செய்கிறான்? தனக்காக செய்கிறான். அந்த கோரிக்கையோடு என் இறைவன் மகத்துவமிக்க இறைவன், தூய்மையானவன் என்று ருக்கு செய்கிறானே. மிக உயர்ந்த இறைவன் என் தூய்மையானவன் என்று சஜிதா செய்கிறானே. இரு சஜிதாக்கு மத்தியில் இறைவா என்னை மன்னித்து விடுன்னு மன்றாடுகிறானே. அத்தகையாத்தில் எல்லா காணிக்கையும் உனக்குத்தான் இறைவா, அனைத்தும் உனக்குத்தான், அருளும் அனைத்தும் உன்னிடமிருந்து தான் வருகிறது. இந்த தூதருக்கு நீ அருள் புரிவாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாகன்னு அத்தகையாத்தில் பிரார்த்திக்கிறானே. யாருக்காக வேண்டி கேட்குறான்? தொழுகையாளின் பேர் வாங்கவா, புகழ் சேர்க்கவா, தன்னை ஒரு பெரிய ஒரு முசல்லி என்று ஊர் மக்களிடத்தில் பெருமை பாராட்டவா? இந்த இரவு நேரத்தில் இவன் நீண்ட நேரமோ சுருங்கிய நேரமோ நின்று விழித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்ற பொழுது அந்த மன தூய்மை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் இஹ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஹ்சான்னா என்ன? நல்ல உபகாரம். உபகாரம் ஒன்று இருக்கு, நல்ல உபகாரம் ஒன்று இருக்கு, சிறந்த உபகாரம். சிறந்த உபகாரம் என்ன? பசங்க வராங்க, பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, உட்காந்துட்டாங்க, மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கணும். இந்தா புக்கு பிடி, வாங்கிட்டியா, சரி போயிட்டு வா. இது ஒரு வகை. இந்தா புக்கை பிடி, இந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கணும், இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு இதுதான், இதில் ஏதாவது படி, டவுட் இருந்தால் கேளு, ஈஸியாக தான் இருக்கும், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, போயிட்டு வா. இதுவும் கடமை தான். ஃபஸ்ட்டு சொன்னது பேருக்கு, ரெண்டாவது செஞ்சது பொறுப்புணர்வோடு. இது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட மாமா தண்ணி கேட்குறாங்க கொடு, நேராக பாட்டில் எடுத்து டிவியை பார்த்தவன் டிவியிலேருந்து கண்ணை திருப்பவே இல்லை. கொடுத்துட்டியா? வாங்கிட்டார். இதுவும் ஒரு கடமை தான். மாமா தண்ணி கேட்குறாரு கொடு, இந்தாங்க டம்ளர் தரவா, உட்காந்து குடிங்க, வந்துடுறேன். இதுவும் கடமை தான். இதில் எது சிறந்தது? நம்ம பார்த்தா புரியுமா இல்லையா? இப்படி மார்க்கத்தில் சிறந்த உபகாரம்னு ஒன்று இருக்கிறது. அது எது சிறந்த உபகாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்த அபுதல்லாஹ க அன்னக தராஹு. நீ அல்லாஹ் வணங்கணும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உபரியான தர்மங்கள் எல்லாமே, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்க வழிபாட்டை நீ எப்படி செய்யணும் தெரியுமா? க அன்னக தராஹு, அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செய்கிற மாதிரி செய்யணும். நீ அவனை பார்த்து கொண்டிருப்பது போன்றே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒருத்தன் தர்மம் செய்ய சொல்கிறான், தர்மம் கேட்குறான், கொடுக்குற, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று செஞ்சால் நீ இப்படி செய்வ. அந்த கண்காணிப்பை உணர்ந்தால் எப்படி செய்வ? அப்படி நீ செய்ய வேண்டும். இல்லம் தக்குன் தராஹு, நீ அவனை பார்க்க முடியாவிட்டாலும் இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதை புரிஞ்சுக்க. அப்படி நீ செய்தால் அது சிறந்த உபகாரம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த சிறந்த உபகாரத்தை போன்று நபித்தோழர்கள் செஞ்சாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த உபகாரங்களை போன்று சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள், தொழுதார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். அவர்களுடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றுமே அந்த சிறந்த செயல்பாடுகளாக இருக்கும். எந்த அளவிற்கு? தபூக் யுத்தம் என்கிற யுத்தத்தில் கலந்து கொள்ள மறுத்த ஒதுங்கிய தோழர்களில் ஒருத்தர் காப் பின் மாலிக். அவர் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறாரு, பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கிறாரு, இரவு நேரங்களில் அழுது இறைவன்கிட்ட முறையிடுகிறாரு. அவருடைய மன தூய்மையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு லக்கது தாபல்லா, அல்லாஹ் திட்டவட்டமாக அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். ஏன்? சிறந்த முறையில் அந்த பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறாங்க. இப்படி நாம் செய்கிற எந்த வணக்கமாக இருந்தாலும் சிறந்த முறையில் செய்வது. சிறந்த முறையில் செய்வது என்றால் உலகமே பார்க்குறான் பார்க்கல, புகழ்றான் புகழல, ஆதரிக்கிறான் ஆதரிக்கல, நமக்கு சாதகமாக இருக்கிறான் பாதகமாக இருக்கிறான், இருந்துட்டு போ. என் ரப்புக்கு நான் செய்கிற செயல் பிடிக்கும்னா நான் செய்வேன், என் ரப்புக்கு நான் செய்கிற செயல் பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்ற மன உணர்வை பாடமாக கற்றுத்தருவது தான் இரவு தொழுகை. அனைவரும் உறங்கிட்டு இருப்பார்கள்,
இவன் எழுகிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, தன் விழாப்புறங்களை விட்டு அப்படி எழுந்து நிற்கிறார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், பயந்தவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும், நரகத்தை பயந்தவர்களாகவும் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு மன்னிப்பும் அருளும் இருப்பதாக குறிப்பிடுகிறான். அப்போ இந்த இரவு தொழுகை விஷயத்தில் நாம் செயல்முறைப்படுத்த தொடங்கினால் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஒன்று இஷாவுக்கு பிறகு 10 மணி 11 மணி தூங்கும்போது ஒரு 2 ரக்காத் வித்திரு கடைசியாக தொழுகிறது தானே, ஃபஜ்ருக்கு பாங்குக்கு முன்னாடி தொழுதுக்கலாம். அல்லது 5 மணிக்கு பாங்கு சொல்கிறாங்க, ஒரு 4:30க்கு அலாரம் வைப்போம், 4:45க்கு அலாரம் வைப்போம், எந்திரிச்சு ஒரு ரக்காத் வித்திரு தொழுதுட்டு அது தஹஜ்ஜுது கணக்கில் சேர்ந்து போச்சு. அந்த வேளையில் தொழுத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். அப்புறம் பாங்கு சொல்லிட்டாங்க ஃபஜ்ரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 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 இரவு தொழுகையில் நாமும் ஒரு அங்கத்தினராக இணைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னு வைங்க, பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அலாரம் வச்சுட்டோம், எந்திரிச்சிட்டோன்னு வைங்களேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் கிடையாது, நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, இது யூனுஸ் நபி கேட்ட துவா இது, இப்படி சொல்லிட்டு இறைவா எனக்கு இம்மையில் நல்லது கொடு, மறுமையில் நல்லது கொடு, துன்யாவில் நான் வாழ நல்லபடியாக வாழவேன், எதையாவது 4 அப்ளிகேஷனை போட்டோன்னு வைங்க. இது எதுக்கு தெரியுமா? ஃபஜ்ர் பாங்கு வரல, அதுவரை மகத்துவமிக்க நேரம். இப்படியெல்லாம் பிரார்த்தனைக்கு நாம் நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொண்டோமையானால் ஆர்வம் வரும். அல்லாஹ் எப்படி ஆர்வப்படுத்துவான்? அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், இப்போ சிதுனாகும் ஹுதா, அந்த நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்போம். எப்படி ஆர்வம் வரும்? நம்ம ஏன் இந்த ஒரு 5 நிமிஷத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிப்போமே, இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிப்போமே, அல்லது தொழுதுட்டு தூங்குவோமே என்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நாம் பக்குவம் அடைந்து கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 விஷயங்களை வலியுறுத்தி சொன்னார்கள். இதை நீங்கள் செய்யுங்க, ததுகுலுல் ஜன்னத்தை பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள். நரகத்தில் கிடக்கிறவங்க எப்படி புலம்புவாங்க தெரியுமா? சில நல்ல காரியங்களை சாகிற வரைக்கும் நாங்கள் செய்யாமல் போயிட்டோமே என்று புலம்புவார்கள். சக்கர் என்ற நரகத்தில் தூக்கி எறியப்பட்டவர்களை பற்றி கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் நரகத்தில் உங்களை தள்ளியது எது? அவங்க சொல்லுவாங்க, லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளியாகவே இருக்கல. தொழவில்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் எல்லோரும் தொழுதுறோமே, பெருநாள் தொழுகைக்கணும் வரமுல, தொழுகையாளியாக இருக்கவில்லை, அன்றாட நிறைவேற்றுறது. வளம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளித்தவர்களாகவும் இல்லை. ஒக்குன்னா நகுலு மால் ஹாயிதீன், வீணர்களோடு சேர்த்து வாழ்க்கை முழுக்க வீணடித்து விட்டோம். ஒக்குன்னானு கத்திபு பி யௌமித்தீன், இந்த நியாய தீர்ப்பு நாளை பொய் என்று நினைத்து கொண்டே இருந்தோம். கடைசி காலத்தில் திருந்திருக்கணுமா இல்லையா? ஹத்தா அத்தானல் யக்கீன், மௌத்தாகிற வரைக்கும் இப்படி தான் இருந்தோம், திருந்தலை. அதனால் இப்போ இந்த சக்கர் நரகத்தில் வந்து கிடக்கிறோம் என்று புலம்புவார்களே. அந்த நரகத்திற்கு நாம் போகிவிடாமல் நம்மை காப்பதற்கு ஒரு வழி சலாத்தை பரப்புவது, இரவில் தொழுவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, உறவுகளோடு இணைத்து வாழ்வது. இந்த நற்காரியங்களை முறையாக கடைபிடித்து அந்த ரஹ்மானிடத்திலே மகத்தான சுவனத்தை இலகுவான முறையிலே பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2 முக்கியமான அறிவிப்பு. இப்போ தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற நேரத்தில் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கிடையாது. யாரை ஆதரிக்க வேண்டும் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு ஜமாத்து கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சொல்லக்கூடிய அடிப்படை இலக்கணம் என்னவென்றால், நம் சமுதாயத்தில் நம் கண் முன்னால் 2 நபர்கள் போட்டியிடுகிறார்கள் அல்லது தேர்வுக்கு நிற்கிறார்கள் என்றால், ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் என்று வரும் பொழுது நல்லவனுக்குத்தான் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும், அங்கே கெட்டவனுக்கு துணை போய்விடக்கூடாது என்பது பொதுவான அடிப்படை. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது, ஒலா தக்துமு ஷஹாதத்த அபதா, நல்லவனா கெட்டவனா என்று வருகிற பிரச்சனை வருகிற பொழுது எந்த இடத்துலையும் சரி,
ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நியாயவாதி, ஒருத்தன் அநியாயக்காரன் என்று வரும் பொழுது நீங்கள் நல்லவனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்வதை மறைச்சிடாதீங்க. அழைக்கப்பட்டால் போய் சாட்சி சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பொதுவான அளவுகோல். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தேர்தல் களங்கள் என்ன, 2 பேரில் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர்னு சொல்கிற நிலைமை இருக்குதா? இல்லை. 2 பேரும் உலக ஆதாயம், பொய் வாக்குறுதிகள், போலி வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தில் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு வரும் பொழுது நாம் சர்வ சாதாரணமாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து, அல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணத்தை வைத்து கூட யோசிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் என்ன நடக்குதுன்னா, பக்கத்தில் இத்தாலி நாடு, ரோமானிய பேரரசு. அந்த ரோமானிய பேரரசு தான், ரோம்ங்கிறது இத்தாலி. அந்த ரோமானிய பேரரசு யார் நடத்தி வந்தது? அந்த அரசர்கள் யார்? வேதக்காரர்கள், அஹ்லே கித்தாப். இந்த வேதக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் தான், இஸ்லாத்திற்கு எதிரிகள் தான், பகிரங்க நேர் எதிர்கோட்டில் நின்று போரிடுகிற எதிரிகள் அல்ல, ஆனால் எதிர்கொள்கையில் உள்ளவர்கள். அதே நேரத்தில் பாரசீகம் என்று இருந்தது, பெர்ஷியா. அந்த பாரசீகம் யார்? அவர்களுக்கு வேதங்கள் கிடையாது, நெருப்பு வணங்கிகள். இந்த வேதக்காரர்கள் வேதங்கள் கொண்டவர்கள், தௌராத்து இஞ்சில் என்று அதை வைத்தவர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த ரோம், அந்த இத்தாலி, அந்த பேரரசு தோல்வியை தழுவுது. தோல்வியை தழுவின உடனேயே மக்காவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா அங்கே நடந்திருக்கிற செய்தி? பார்த்தீங்களா, நெருப்பு வணங்கியில் ஜெயிச்சிருக்கிறாங்க, பல கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. யார் தோத்துருக்காங்க பார்த்தீங்களா? வேதம்னு கிடந்தாங்களே, தோத்துட்டாங்க பார்த்தீங்களா என்று பேச்சு வருகிற பொழுது, எதற்கு தெரியுமா அந்த பேச்சு? மக்காவில் பலரையும் வணங்க வேண்டும் என்ற நாம் தான் உயர்ந்திருப்போம், வேதம் என்று இந்த தூதர் இருக்கிறார், இவர் தாழ்ந்து தான் இருப்பார், எங்கேயும் போக வேண்டாம், ரோம் சாம்ராஜ்யத்தை பாருங்க அப்படின்னு அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தை இறக்குறான். குலிபத்தி ரோம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு. சில காலங்களில் அந்த ரோம் என்கிற அந்த பேரரசு வெற்றி பெறும். யௌமைதின், அப்படி வெற்றி அடையும் அந்த நாளில் எஃப்ரஹுல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். எதனால் சந்தோஷம்? அந்த ரோம் என்கிற அந்த பேரரசு வெற்றி அடையும் பொழுது, பாரசீகம் என்ற அந்த பேரரசு நெருப்பு வணங்கிகள் தோல்வி அடையும் பொழுது, இதில் முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி என்ன என்றால், நாம் வாழ்கிற இந்த தேசத்திற்கு பக்கத்தில் உள்ள இந்த நாட்டவர்கள் நெருப்பு வணங்கிகளால் சூழ்ந்து நம்மை அழிக்க துடிப்பவர்கள் தோத்து போயிட்டாங்க. நம் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத அந்த வேதக்காரர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வேதக்காரர்களால் இவர்களுக்கு எந்த நல்லது நடக்க போறதில்லை முஸ்லீம்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் தீமைகள் நடக்கலாம், குறைந்த தீமைகள் நடக்கும். ஆனால் நெருப்பு வணங்கிகளை விட, பல கடவுள் சித்தாந்தங்களை கொண்டவர்களை விட இவர்கள் தேவலை என்ற நிலைதான் அங்கே முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை நமக்கு காட்டுகிறான். அதுபோல இன்றைக்கு நாம் ஒரு இடத்திலே வசமாக நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு மேலே தேர்தல் நிற்கிறது, சட்டமன்றமோ பாராளுமன்றமோ. அப்படி தேர்தல் இருக்கும் பொழுது 2 நிலை இருக்கிறது. ஒன்று, இந்த நாட்டில் சிஏஏ பிரச்சனையிலிருந்து, விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து, ஜிஎஸ்டி பிரச்சனையில் இருந்து, முத்தலாக் பிரச்சனையிலிருந்து, காஷ்மீருடைய அந்தஸ்திலிருந்து, பசுவின் பெயரால் செய்த பல படுகொலைகளில் இருந்து அனைத்திற்கும் காரணகர்த்தா பிஜேபி. இப்போ பிஜேபி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு தான் போட்டியிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தனிச்சு தான் போட்டியிடுது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய சதவீதம் 5-10. அப்போ களத்தில் நிற்கிறது 2 கட்சின்னு வைங்க. பிரதான கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. பிரதான கட்சினா அவங்கவுங்க தொகுதியில், அவங்கவுங்க சூழ்நிலையில், அவங்கவுங்க நலன் சார்ந்து வாக்களிச்சுட்டு போயிடலாம். ஏன்? அந்த இருவரும் கட்சியில் யாருக்கு வாக்களித்தாலும் பிஜேபி வரப்போறது கிடையாது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இருவரும் கட்சியில்
ஒரு கட்சியோடு பிஜேபி கூட்டு வைத்து விட்டது. இப்படி கூட்டு வைத்து விட்ட பிறகு பிஜேபி உடைய அன்கோ யாராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. யார் வர வேண்டும் என்று வாக்களிப்பதை விட யார் வரக்கூடாது என்று வாக்களிக்கிற நிலைமையில்தான் இப்போதைய சூழ்நிலை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாக்குகளை முறையாக கவனமாக அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு அறிவிப்பு.